தலைமறைவாக இருந்த யூடியூபர் சவுக் சங்கர் அதிரடி கைது. ஆந்திராவில் சிக்கினார். பிரபல யூடியூபர் சவுக் சங்கர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆந்திராவில் இருந்து சவுக் சங்கரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். பிரபல யூடியூபர் சவுக் சங்கர் கடந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டார். சென்னை ஆதம்பாக்கம் மற்றும் சைதாப்பேட்டையில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கில் சவுக் சங்கர் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரது தாயார் தொடர்ந்த வழக்கில் சவுக் சங்கருக்கு மருத்துவ காரணங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. ஜாமீனின் வெளிவந்த சவுக் சங்கர் தொடர்ந்து யூடியூப்பில் வீடியோக்களை பதிவிட்டு வந்தார். இதனையடுத்து சவுக் சங்கர் ஜாமீனை ரத்து செய்யக்கோரி சென்னை ஐகோர்ட்டில் போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சவுக் சங்கர் ஜாமீன் நிபந்தனைகளை மீறியதாக தெரிய வந்தால் அவரை கைது செய்யலாம் என உத்தரவிட்டது. இதற்கிடையே கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி சவுக் சங்கர் தாயார் தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதாவது சவுக் சங்கருக்கு மருத்துவ சிகிச்சை மற்றும் ஜாமீன் கேட்டு தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சவுக் சங்கர் இடைக்கால ஜாமீன் முடிவதால் அவர் சரணடைய வேண்டும் எனவும், இல்லை என்றால் அவர் மீது போலீசார் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். சவுக் சங்கர் சரணடையாமல் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்தார். அதே நேரத்தில் யூடியூபில் வீடியோக்களையும் சவுக் சங்கர் பதிவிட்டு வந்தார். இந்த சூழலில் தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி சவுக் சங்கர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி எம். நிர்மல்குமார் அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் சவுக் சங்கர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருவதாகவும், அவரை தலைமறைவு குற்றவாளியாக அறிவித்து சென்னை காவல்துறை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சிபிஐ விசாரணை கோரியுள்ள இரு வழக்குகளிலும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை 27ஆம் தேதி நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இதற்கிடையே சவுக் சங்கர் ஆந்திராவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்.